காமுகன் தனது வெறி தேர்ந்ததும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது போல அடங்கி போயிருக்கிறது காசா மீதான யுத்தம். 466 நாள் கொலைவெறியில் 46,717 உயிர்கள் உருக்குலைக்கப்பட்டன. காசாவின் கட்டடங்களில் 2/3 தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. இவற்றின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கியுள்ள 1,10,265 பேர் பற்றி இதுவரை தகவல் இல்லை. இதுவும் கிடைத்தால் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை 1,00,000 தாண்டலாம். அரை மணித்தியாலத்துக்கு ஒரு சிறுவன் என்ற ரீதியில் கொல்லப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை தற்போது 17,000 தாண்டியிருக்கிறது. கொல்லப்பட்டவர்களின் பெயர்களும் வெளியாகியுள்ளன. உயிர் பிழைத்த 17,000 சிறுவர்களுக்கு அவர்களை பராமரிக்க தந்தையோ தாயோ இல்லை என்பது ரொம்பவும் பரிதாபம். 90% பாடசாலைகள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதால் 6,25,000 மாணவர்கள் படிக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கிறார்கள். காயப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,00,000 தாண்டியிருக்கிறது. இவர்களுக்கு சிகிச்சை அளித்த 27 வைத்தியசாலைகள் குண்டு வீசி தகர்க்கப்பட்டன. கடைசியாக கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலை தாக்கி அதன் பணிப்பாளரையும் கடத்திச் சென்று விட்டார்கள் இஸ்ரேலியர்கள். இப்படி இடிபாடுகளுக்கும் பிணங்களுக்கும் மத்தியில் குளிரிலும் மழையிலும் ஒதுங்க இடமில்லாமல் 2 மில்லியன் மக்கள் தவித்த போதும் பட்டினியால் இறந்து கொண்டிருந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க விடாமல் தடுத்து பசியை ஆயுதமாக்கி கொன்றொழிக்க முனைந்த போதும் கைகட்டி வாய்ப்பொத்தி இருந்த உலகம் இப்போது யுத்தத்தை நிறுத்த முனைந்திருப்பது வெற்றியின் அடையாளமா தோல்வியின் ஆரம்பமா? 8 மாதங்களுக்கு முன்னர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட்ட போது இஸ்ரேல் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமது கோரிக்கைகளுக்கு இணங்க வேண்டும் என்ற ஹமாஸின் யோசனையை அது நிராகரித்தது. இப்பொழுது ஹமாஸின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்று யுத்த நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் முன்வந்திருப்பது ஹமாஸின் முன்னால் இஸ்ரேல் சரணடைந்தது என்றே சர்வதேச விமர்சகர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த யுத்தத்தினால் நெதன்யாகு எதனையுமே அடையவில்லை. யுத்த ஆரம்பத்தில் நெதன்யாகு 3 முக்கியமான அடைவுகளை முழங்கினார். ஹமாஸை முற்றாக அழிக்கும் வரை போரை நிறுத்த மாட்டோம், இஸ்ரேலிய பணிய கைதிகளை மீட்டெடுப்போம், காசாவில் இஸ்ரேலியர்களை பாதுகாப்பாக குடியேற்றுவோம் என கொக்கரித்ததில் எதனையுமே 15 மாத கால யுத்தத்தால் அடைய முடியவில்லை. ஹமாஸை அழிப்பதை விட்டு குறைந்தபட்சம் ஹமாஸின் மறைவிடம் என கூறப்பட்ட சுரங்கங்களையாவது கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுமுனையில் நெதன்யாகு சர்வதேச குற்றவாளியாக ICC-யினால் விசாரிக்கப்படுகிறார். போரில் ஈடுபட்ட இஸ்ரேலியர்கள் தமது நாட்டுக்குள் நுழைவதை பல நாடுகளும் எதிர்த்து வருகின்றன. இலங்கையிலும் அது நடந்தது. உலகின் பல நாடுகளும் இஸ்ரேலை கொலைகார நாடாக சித்தரித்தன. பெரும்பாலும் முழு உலகினதும் ஆதரவு பலஸ்தீன விடுதலைக்காக மாறியது. சொல்லப்போனால் கடைசியாக கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் இறப்பதற்கு முன் எதிர்வு கூறியிருந்தது நடந்திருக்கிறது. இஸ்ரேலை உலகம் தனிமைப்படுத்திவிடும் என அவர் கூறியிருந்தார். கூட்டி கழித்து பார்க்கையில் இஸ்ரேல் இழந்ததும் பலஸ்தீன் அடைந்து கொண்டதும் தான் இந்த யுத்த நிறுத்தத்தின் போதான அடைவுகள். ஹமாஸ் தரப்புக்காக கத்தார் போர் நிறுத்த செயற்பாடுகளை முன்னெடுத்தது. மறுமுனையில் எகிப்து இருந்தது. ஜோ பைடன் காலத்தில் தொடங்கிய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் 19ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்புக்கு பின் நடைமுறைக்கு வருகிறது. 15 மாத கொலை களத்துக்கு மேற்கு நாடுகள் பலவும், குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும், எகிப்து, துபாய், சவுதி போன்ற அரபு நாடுகளும் ஆதரவளித்தன. அமெரிக்கா தான் பிரதான பங்காளராக இருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் காசா மற்றும் உக்ரைன் யுத்தத்துக்காக பைடன் நிர்வாகம் $95 பில்லியன் ஒதுக்கியிருந்தது. இதுதான் அமெரிக்காவுக்கு கேடாக அமைந்திருக்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த அமெரிக்க வரலாற்றிலேயே மாபெரும் அழிவான காட்டுத்தீயினால் அமெரிக்கா $250 பில்லியன் இழந்திருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை உலகம் உணர்வது யுத்த நிறுத்தத்துக்கு காரணமானால் அதுவே காசா மக்களின் இழப்புக்கான மகத்தான கூலியாக அமையும்.